மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறது கோஸ் போட்டு கடலப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு பார்க்க போகிறோங்க. இது நான்வெஜ் சுவையில் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அப்படியே கிராம்பு 4, பட்டை 2 போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அப்படியே வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 அறுத்து போட்டுக்கலாங்க. அப்படியே பூண்டு பல் 4 போட்டுக்கலாங்க. அப்படியே கருவேப்பிலை தழை 2 போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. அப்படியே ஒரு தக்காளி பொடியை அறுத்து நம்ம போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. மட்டன் சுவையில் ஒரு கோஸ் கூட்டு, அவ்வளோதாங்க. செம்ம நல்லா இருக்குங்க. பூரி, சப்பாத்தி, சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே இந்த கூட்டு சூப்பராக இருக்குங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், கோஸ் போட்டுக்கலாங்க. கோஸ் நல்லா பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுடலாம். அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க. இதை அப்படியே வேகட்டுங்க, மூடி வச்சிடலாம். வெந்ததும் பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு மிளகு ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா மட்டன் சுவையில் கோஸ் கூட்டு தாங்க நம்ம பார்க்குறது இன்றைக்கி. ஒரு முந்திரி பருப்பு ஒரு 5-6 போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது மைய அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த அரைச்ச விழுதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. நம்ம தேங்காய், மல்லி, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். இந்த கடலப்பருப்பு பாசிப்பருப்பு வேக வச்சது இப்படியே போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலக்கி கொடுத்து நல்லா வேக விடலாங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. பூரிக்குன்னா சும்மா நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்குங்க. பூரி, தோசை எல்லாத்துக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நான்வெஜ்ஜில் பண்ணால் கொஞ்சம் கொத்துக்கறி கூட போட்டுக்கலாங்க. கொத்துக்கறி போட்டோம்னா இன்னும் செமையாக இருக்கும். நம்ம புரட்டாசி மாதம் சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா, அதனால் இப்படி ஒரு கூட்டு வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க, வேகட்டும். சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் சுவையில் கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. அப்படியே மல்லித்தலை தூவிடலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டுக்க கடலப்பருப்பு பாசிப்பருப்போட அளவு, உப்போட அளவு, சோம்போட அளவு, மல்லித்தூளோட அளவு, இது எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.